வருடாந்த இளைஞர் போட்டி 2026 பாடசாலை கொடியின் வெடிக்குழு சிரேஷ்ட மாநில தலைவி நான் உங்கள் வீடு நானே நினைக்கிறேன்டா யாழ்ப்பாணத்தில் தெல்லிப்பள்ளி மகையானா கல்லூரி முன்பாக வருடாந்தோறும் வந்து இல்லமைகள் விளையாட்டு போட்டி வந்து நடைபெற்று வருகின்றது. அதே போல் 2026 வந்து மிகவும் சிறப்பான முறையில் வந்து இல்லமைகள் விளையாட்டு போட்டி இப்போ தற்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. முழுமையான காணொலியாக பார்க்க போகிறோம். சரி வாங்க, வீடியோக்குள்ள மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப். தற்பொழுது வந்து விருந்தினர்களை அழைத்து வருகின்ற நிகழ்வு இடம்பெற இருக்கிறது. சின்னப்பா சின்னையா அருகில் இல்லைங்க நிகழ்வுகளுக்கு சிறப்பளிக்க மைதானத்தை மத்திய பிரதேசத்தை நோக்கி அணிவகுத்திருக்கின்ற பயன்பாட்டிகளின் ஊடாக விருந்தினர்களை பெருமதிப்போடு கவனத்தோடு வருகின்ற விருந்தினர்கள் அனைவரையும் கருவுடைய சமூகம் சார்பிலும் இன்றைய விளையாட்டு குழுவின் அமைப்பின் குழுவின் சார்பிலும் வருக வருக என இருகரும் கூப்பி வரவேற்றுக் கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். மாஜன கல்லூரி தனக்கே உரித்தான தலைவத்துவத்தோடும் மீண்டும் வருகின்ற விருந்தினர்களை இன்முகத்தோடு வரவேற்று இவரை தமிழகம் பண்பாட்டுக்கு இணங்க நிகழ்வை மங்களகரமாக ஆரம்பித்து வைப்பதற்காக இன்றைய நிகழ்வின் பிரதம விருந்தினராக இன்றைய நிகழ்வின் கௌரவ அதிதியாக கலந்து கொண்டு இந்த நிகழ்வுக்கு கௌரவ நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது. முதலில் தேசிய கொடி ஏற்றி வைக்கப்படும். தேசிய கொடியை ஏற்றி வைக்க இருக்கின்றார். இன்றைய நிகழ்வின் பிரதம அதிதியாக கலந்து கொண்டிருக்கக்கூடிய மகாஜன பிரதம கணக்காளர் உயர்திரு மகாலிங்கம் சிவகுமார் அவர்கள். அதேபடி தேசிய கீதம் இசைக்கப்படும். தேசிய கொடிக்கும் தேசிய கீதத்துக்கும் உரிய மதிப்பளிப்போம். இளங்களுக்குரிய கொடிகளை ஏற்றி வைப்பதற்காக இந்த பொறுப்பாசிரியர்கள் தேர்தலுக்கு வருமாறு அறிவுறுத்தப்படுகிறீர்கள். பாடசாலை கொடியை ஏற்றி வைக்கின்றார். கொடி கீதம் இசைக்கப்பட இருக்கின்றது. பாடசாலை கொடிக்கு கொடி கீதத்திற்கும் உரிய மதிப்பளித்து நிகழ்வோடு இணைந்து கொள்வோம்.
கொடிகள் அங்கே ஏற்றி வைக்கப்பட்டு மகஜல கல்லூரி வருடாந்த இளைஞர் போட்டி 2026 நிகழ்வுகள் விளையாட்டு வரவு குறைக்க சம்பிரதாய பூர்வமாக தற்போது ஆரம்பமாக இருக்கின்றது. தேசிய கொடி அந்த ஒலிம்பிக் ஜோதியினை ஏற்றி வைக்க இருக்கின்றார்கள். ஆம், அந்த ஜோதி பிரகாசிக்கின்ற போது இந்த மெய்பொருள் போட்டி நிகழ்வுகள் வைபவ ரீதியாக மிக கோலாகலமாக கல்லூரி மைதானத்திலே ஆரம்பமாக இருப்பதை கட்டியம் கூறுகின்றது. தீபம் பாடசாலை மெய்பொருள் வீரர் அபிஷன் கரங்களில் சுடர் பிரகாசிக்கின்றது. அந்த 2026 மகத்திர கருவுடைய மெய்பொருள் ரீதியாக அந்த விளையாட்டு செய்தி கையளிப்பதை தொடர்ந்து சத்திய பிரமாண உறுதிமொழி இடம்பெற இருக்கின்றது. We, the students of Mahajana College, swear that we will participate in the annual Interhouse Athletic Meet in fair competition, respecting the rules and regulations which govern them, and with the desire to participate in the true spirit of sportsmanship and for the honor of our school and the glory of sports. Thank you. 1, 2, 3, 4. அணிநடை நிகழ்வின் முன்னே தேசிய கொடியினை ஏந்தி பாடசாலை செல்வன் ஆதிசாயினம் தொடர்ந்து பாடசாலை கொடியுடன் வெடிக்குடல் சிரேஷ்ட மாநில தலைவி செல்வி கனிமொழி பாடசாலை கொடியை ஏந்தி பெருமிதிக்கோடும் தேசிய வட்ட சாதனையாளர்கள் அந்த கொடியை ஏந்திவிட பேட் வாத்தி அணி தாள லயத்தோடு அணிவகத்திற்கு நெறியாள்கை செய்ய மாணவ முதல்வர்கள் மகஜன மாதவருடைய வெள்ளை மனிதம் தாங்கி அந்த கொடியை வெடுக்கோடு கையில் ஏந்தி அணிவகுத்து வர சாதனர் படையணி அணிவகத்தின் கீழ் பெண்கள் சாரணியும் அதனைத் தொடர்ந்து சாரண வழிகாட்டிகள் பெண்கள் அணி மாணவர் படையணி கேடெட்ஸ் அணிவகுப்பினுடைய சிறப்பளித்துக் கொண்டிருக்கு. தேசிய மட்டங்களிலே பாராட்டுகளையும் மாகாண மட்ட ரீதியாக முதல் இடத்தை பெற்று தேசிய மட்டத்தில் கலந்து கொண்டு கல்லூரிக்கு பெருமை சேர்த்திருக்கின்றது. தொடர்ந்து அணிவகுப்பு நிகழ்வில் நீலத்தை பிரதிபலிக்கின்ற துறையப்பாயில் அணிநடை குழு அணிநடை பயின்று வர அதன் பின்னே ஜெயரத்ன வேலன் கொடியோடு அந்த அணிநடை குழுக்கள் மிக நேர்த்தியாக அணிவகுத்து செல்லுகின்ற அழகிய காட்சியோடு இணைந்து கொண்டிருக்கின்றோம். அணிவகுப்பை குழுவை தொடர்ந்து பச்சரத்தை பிரதிபலிக்கக்கூடிய சின்ன பாயில் அணிநடை தொடங்கி அங்கே அணிநடை பயின்று வருகின்ற அழகிய காட்சியோடு இணைந்து கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்து மஞ்சளத்தை பிரதிபலிக்கக்கூடிய சின்ன
சின்ன வயதில அணிகளை கொண்டு அழகுற நேர்த்தியாக அணிவகுத்து வருகின்றன. பெரியப்பா ஜெயலலிதம் சின்னப்பா சின்னையா இலங்கை தொடர்ந்து அருள்மலைகள் சூழ்நிலை கொண்டிருக்கக்கூடிய அணிநிலை குழுவின் பிரதம தீர்ப்பாளராக திரு கனகராஜ் அவர்கள், பெண்கள் அணிநிலை குழுவின் நடுவர்களாக ஆசிரியர் திருமதி மெடோனா குளமங்கால் ரோமன் கத்தோலிக்க பாடசாலை, ஆசிரியர் திருமதி கவிதா சங்காரை சிவபிரக வித்தியாசாலை, கேடட் ஆபீசர் மகஜன் திரு எஸ் புருஷோத் ஆகியோர் பெண்கள் அணிநிலை குழுவுக்கு நடவடிக்கையாக ஆண்கள் அணிநிலை குழுவுக்கு கல்லூரி ஆசிரியர் மல்லக மகிழ்ச்சியாலய ஆசிரியர் திரு பிரதிபன் ஆகியோர் நடுவப்பணி வகுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். As usual, the Grand March Past is very special for the sports meet of Mahajana College. The school has 5 houses. The boys and the girls squads of all 5 houses, and the squad of prefects, the band, the cadets, and the girls guides. அணிகளை நிகழ்வு இடம்பெற்றதும் சுவட்டு நிகழ்வுகள் ஆரம்பமாக இருப்பதால் 100 மீட்டர் ஓட்ட வீர வீராங்கனைகள் அப்போது தந்தையா திறந்தோடி அதற்கு முன்பாக உடனடியாக ஒவ்வொரு மாணவர்கள் பார்த்தீங்கன்னா தங்களுடைய இல்லங்களை வந்து அலங்கரிச்சிருக்கிறோம். 5 இல்லங்கள் வந்து இங்கே இருக்குது. முதலாவது பார்த்தீங்கன்னா துரையப்பா இல்லம். இது வந்து பெட்ரோல் செட் கட்டு செய்திருக்காங்க. அது மேலே பாருங்கள், இப்போ வந்து பெட்ரோல் பற்றாக்குறையால் வந்து இப்போ மக்கள் அந்த நாடுகள் வந்து இப்போ பொருளாதார வீழ்ச்சி பெற்றிருக்குது. அதன் காரணமாக வந்து இங்கே வந்து பெட்ரோல் செட் கட்டி வச்சுருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஏர்னம் இல்லம் பாருங்க, இது வந்து ரேகன் கட்டியிருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா சின்னப்பா இல்லம் வந்து உலங்கு வானூர்தி செய்திருக்காங்க. அங்கால சின்னையா இல்லம் கிட்டார் செய்திருக்காங்களா. அங்கே அருளம்பலம் இல்லம் வந்து நாகபாம்பு செய்திருக்காங்க. பார்க்க வசிகள் ஆகியோர் நிகழ்வுகளுக்கு அநீதிகளாக சிறப்படிக்கு கருணை மறுபார்த்தவர்கள் மகஜ பாருங்க, முன்னுக்கு வந்து அழகான கோலம் எல்லாம் போடப்பட்டிருக்குது. இங்கே கனகரசன் வசிகள் ஆகியோர் நிகழ்வுகளுக்கு அநீதிகளாக சிறப்படிக்கு கருணை மறுபார்த்தவர்கள் மகஜ Mr. Jackson, Mr. Padaraj, Mr. Raghunathan, Mr. Vanipran, Miss Varda.